கிராம மாப்பிள்ள ரவுடின்னு நினைச்சுக்கிட்டு தெரியுறேன். மாப்பிள்ள ரவுடியும் கிடையாது, ஒரு புண்டையும் கிடையாது. அதாவது வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இது எல்லாமே எங்களோட ஒப்பீனியன். உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எப்பதாவது பார்க்க போறது 2 பேர் தான். அந்த 2 பேராவது பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதுன்ற போடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஒப்பீனியன், எங்களோட பிஓவி. நாங்க போயிட்டு வந்ததுல நாங்க செலவு பண்ண 200 ரூபாய்க்கு நாங்க என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றத நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். ரஜினி ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கேட்குறான், இந்த படத்துல என்ன இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. நானும் பார்க்குறேன், கரெக்டு தான்டா. படத்துல வந்து அவன் லோகேஷே திரும்பி பார்க்கலன்னு நினைக்கிறேன் படத்தை. லோகேஷ் கனகராஜ் சார் ஒருவேளை தெரியாம எவன் கண்ணிலையாவது பட்டு உங்க கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சுன்னா எனக்கு 2 கொஸ்டின் தான், மற்றபடி எங்கேயுமே போகல. வீடியோ காலில் ரஜினி அந்த லாரியில ஒருத்திய வச்சு கடத்தி வச்சு ரச்சிதாவா இந்த லாரி பின்னாடி வச்சு சேர்ல உட்காந்து வீடியோ கால்ல தான் காமிச்சிட்டு இருந்தாரு. ஸ்ருதிஹாசனும் பார்த்தாங்க, அந்த மல்லு ஆக்டர் ஒருத்தர் அவரும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. லைக் இங்கிட்டு 2 பேர் இங்கிட்டு 2 பேரு அட்ட டயத்துல ஃபேஸ் டைம் பண்றாங்க. 4 பேருமே விசிபிள், 4 பேருக்குமே தெரியுது எல்லாரும் மூஞ்சும். அப்புறம் ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஸ்ருதிஹாசனை ரச்சிதா கூப்பிடுறப்போ நான் இந்த கேள்வியை ஃப்ரெண்டு கிட்ட அங்கேயே கேட்டேன், பக்கத்துல உட்காந்துருந்தவன்ட்ட. கேட்டதுக்கு அவன் வந்து அதெல்லாம் அதெல்லாம் தெரியலையே, அப்படியே நடந்துச்சு அப்படின்னு ஏன்ட்ட கேட்குறான் அவன். சரி, நான் அவன்டி எதுவும் சொல்ல முடியல, கேட்குறேன். சரி, இது ஒண்ணு படத்துல மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய படலாம்டா, நீ அதெல்லாம் எதுக்கு பாக்குற, போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வா அப்படின்னீங்கன்னா அதுதான் நானும் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம். ஆனா அவனாவது அவ்வளவு பெரிய இது நடக்குது, உயிர் போராட்டம், உட்காந்து அவனாவது போய் தள்ளுவண்டி கடையில போய் உட்காந்துட்டு கார்ல வச்சு எவனா சாப்பிட்டு இருப்பானா? விண்டோடா விண்டோ 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 திறந்து விட்டு கார் கதவை திறந்துட்டு ஆனா சாம்பாரு அப்படின்ற மாதிரி. ஏய், என்னடா என்னடா பண்றீங்க? எனக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு நிறைய இருக்கு. அதாவது படமே ஒரு மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா? அது இல்லாம லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. முதல்ல நம்ம இது வருவோம். நம்ம எல்லா படத்துல லோக்கி படத்துல என்னன்னா, நமக்கு எல்லா நார்மல் படம் எடுத்துட்டாலும் நம்மளுக்கு கதை எங்க எடுத்துட்டு போகும்னு தெரியும். லைக் இப்ப நம்ம இந்த விக்ரம் படம் எடுத்துக்கிட்டோம்னா, விக்ரம் படம் ஃபுல்லாவே அந்த ஒரு நம்மளுக்கு இன்டர்வல் நோக்கி தான் படம் போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாஃபா கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு இது இருக்கும், ஸ்கிரீன் பிளேல ஒரு கிரிப் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி படம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கும். இந்த படத்துல நம்மளுக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. சத்யராஜ் வருவான், சேரன் ஊத்துவான், போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா இவன் வந்து போலீஸ்காரன், 8 வருஷம் முன்னாடி போலீஸ்காரன் இவன் தான். நாகார்ஜுனா எப்படி அவனை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நாகார்ஜுனுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா அமீர் கான் வந்து 2 செகண்ட் தான் பாப்பான். 2 செகண்ட்ல பார்த்து ரெண்டாவது கேள்வி வந்து லாஜிக்கல் மிஸ்டேக். வீரம் படத்துல ஒரு சீன் வரும். என்னன்னா, சார் நீங்க எதை எனக்கு குடுக்குறீங்க, நான் வாங்குறேன், ஆனா என்ன வாங்குறேன்னு தெரியல, அவனும் கேக்குறான். நாகார்ஜுனாவும் கேக்குறான், சார் நீங்க ஏதோ உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தம்பி ராமா யாசின் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. பணியாரெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருப்பான். பணியாரெல்லாம் கொடுத்து பணியாரம் கொடு, இதுல வேற கொடுத்த அந்த மாதிரி. நான் வந்து பணியாரம் வாங்கல, ஏதோ சொல்லுவான், ஏதோ சொல்லுவான், இது வேற. அதே மாதிரி பிளாஷ் கட் கூட அதே மாதிரிதான் இருக்கும். அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருப்பாங்க. இட் வாஸ் பெர்ஃபெக்ட். அதாவது லோக்கி எவ்வளவு டவுன்ஃபால்ல இருக்கான் அப்படின்னா, டைரக்டர் சிவா பாத்துலாம் காப்பி அடிச்சிருக்கான் தம்பி. அவன் ஒண்ணுமே காப்பின்னு சொல்ல முடியாது, அஜித்தோட ஒரு ரெஃபரன்ஸ்னு சொல்லிக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு, வீரம் படம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு. அது ஒருத்தவனுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கலாம். இந்த இடத்துல இந்த வீடியோ எதுக்கு நான் முதல்ல சொல்லிடுறோம் என்னன்னா, சம்மந்தமே இல்லாம வந்து சில இது வந்து பொறாம, ரஜினி மேல பொறாமப்பட்டுதான் அந்த படம் நல்லா இல்லைங்கிறாங்க, எல்லாம் அனில் தான் காரணம் அது இதுன்னு இருக்கீங்க. படம் உண்மையிலேயே நல்லா இல்லை என்ன கேட்டா. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெளில வரப்பெல்லாம் வந்துட்டு சரி படத்துக்காக எல்லாரையும் பாவமா இருந்துச்சு. அடுத்த ஷோ போறவனுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்காமலாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. டிக்கெட் கிடைக்கலன்னு வருத்தப்படுறவனெல்லாம் பார்த்தா வாழ்றாண்டா மனுஷன் வாழ்க்கைய அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செம ஒரு இதா இருந்துச்சு. அவங்கலாம் பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு. டிக்கெட் எடுக்காதவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு அவர் அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்றேன், அது ஏன் இன்னும் ஏன் காண்டா இருக்கு அப்படின்னா, ஒரு லோகேஷ் படம்னா ஒரு டீசென்ட் என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிடும். என்னதான் இருக்கிற பேட் குக் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்தா, இல்ல வந்து ஒரு மொதல் வீக்ல போயிட்டு வந்துட்டா ஓரளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ஓரளவுக்காவது இந்த படத்துல வந்து தெரியாது ஃபர்ஸ்ட் படம் லோகேஷ் எல்லாருமே கேட்கறதுதான்.
கேட்கறது எல்லாமே அதான் கேட்டேன். இது லோகேஷ் படமா? லோகேஷ் படம் மாதிரியே இல்லையே. லோகேஷ்னாலே அது ஒரு எங்கேஜான ஸ்கிரீன் பிளே இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கேற்ற சீக்வன்ஸ் இருக்கும். இப்ப என்னன்னா நீங்க சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா கூட அந்த காபி ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பில் பண்ணி எடுத்து வச்சதுனாலதான் நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அப்புறம் உபேந்திராலாம் வந்து சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. பிளாஷ்பேக் போர்ஷன் நல்லா இருக்கு ப்ரோ, படம் உங்களுக்கு தான் ப்ரோ பாக்க தெரியல அப்படின்றானு. ஏய் ஏதாவது Flashback நான் நல்லா ஒரு 3 விஷயம் சொல்லுடா படத்துல நல்லா இருக்கு, அதாவது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினிக்காக பாக்கலாம்லாம் சொல்லாதீங்கடா. ரஜினிக்காக பாக்கலன்னா போய் அனாத்த பாப்பீங்கடா உட்காந்து. ரஜினிக்காக பாப்பீங்கடா அனாத்த. ரஜினி வர அந்த இடம் நல்லா மாதிரிதான்டா, இருந்துச்சு, புரிஞ்சுக்கங்கடா. ரஜினி நல்லா பண்ணியிருந்தான்னா சொல்ல முடியுமே தவிர ரஜினிக்காக பார்க்கலாம் அப்படின்றது எல்லா படத்தையும் உட்காந்து பாப்பியா? காசு கொடுத்தது நான்டா. 200 நான் கொடுத்துருக்கேன்டா, போயிட்டு பாத்துட்டு வந்திருக்கேன்டா. நான் ஒன்னும் பெருசா ஓஹோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போல. நான் ஓரளவுக்கு அபோ ஆவரேஜ் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு போட்டு போட்டேன். பார்த்தா பிலோ ஆவரேஜ். ஆவரேஜ் கூட இல்ல, பிலோ ஆவரேஜ். புரிஞ்சுக்கோங்கடா, லோக்கிக்கு முட்டு கொடுக்காதீங்க. நீங்க இந்த படத்துக்கே நீங்க இதுவாயிட்டீங்க அப்படின்னா, இந்த படத்தை நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்க அடுத்த படம் நல்லா வராது. உங்க நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். லியோ படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னவங்க இருக்கானுங்க சில பேர். இதையே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுனாலதான் உங்களுக்கு கோட்டு மாரி ஒரு பி படம் வந்தது. புரியுதா? ஆனா அந்த பக்கம் இருக்கிற கோட்டு நல்ல படம் முட்டு கொடுத்துட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவை காப்பாத்த எஸ்கே அண்ணா தான் வரும்னு நினைக்கிறேன். எஸ்கே அண்ணா வந்துதான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன் படம் சூப்பரா இருக்கும், எஸ்கே அண்ணா கூப்பிட்டு ரஜினியை வாழ்த்துவாரு அப்படின்னு பார்த்தா ஷிட், படம் மொக்கையா போயிடுச்சு. அதாவது எல்லாரும் இன்னொரு சைட்ல இருந்து எஸ்கே ஒரு அண்ணா வருவாரு கருத்து, ஃப்ரெண்ட்ஸ், யாரும் பயப்படாதீங்க. இன்னொரு சைட்ல சொல்லுங்க இருந்து ஒரு சொல்லுங்க. ரிவ்யூவர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா எஸ்கே வந்துட்டு யூஸ் பண்ண தரலங்க, ரிசோர்ஸுங்க அவரை மட்டும் பிளாஷ்பேக் போர்ஷன்ல போட்டிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் சொல்றேன், இன்னமும் சொல்றேன், படத்துல எஸ்கே உருப்படியா இருந்ததே அந்த பிளாஷ்பேக் அந்த போர்ஷன் பிளாஷ்பேக் தான், மட்டும்தான். அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் தான் உருப்படி சூப்பரா, எந்த ஒரு இடத்துலயும் லேக் எல்லாம் சொல்ல மாட்டான். அது ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்கிரீன் பிளே தான். அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு, மூடிட்டு விட்டுருக்கலாம். அதெல்லாம் எஸ்கே போட்டிருந்தாங்கன்னா நான் படத்தை வந்துட்டு பார்த்துட்டு கூட முடியாது, நான் அப்படியே எந்திரிச்சு வந்துருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஏதோ பேசிட்டு இருந்தான் அந்த ரிவ்யூவர். பெரிய எப்படி சொல்றது, நல்ல பேர் தான். அந்த பேர் தெரியாதனாலதான் சொல்லலை, மற்றபடி அந்த பேர் சொன்னா கான்ட்ரவர்சி ஆகும். அது கிடையாது, அவன் பேர் தெரியாது எனக்கு. ஏன்னா எங்க வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்க வீடியோ கான்ட்ரவர்சி ஆகும். அது சொல்லு, பேர் தெரியலடா, மறந்துட்டேன். அவன் ரீல்ல நாங்க தான் பேர் பார்த்தேன். சொன்னதாண்டா எங்களுக்கு கான்ட்ரவர்சியாவும் வியூஸ் போவோம். வியூஸ் எங்களுக்கு பேர் போகும்டா, தெரியாதுடா, நம்புங்கடா. எங்களுக்கே தெரியாது. சரி காப்பிரைட் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரைக் கொடுப்பானா, கொடுத்துக்கடா பயிரு, நானே பேர் பிரைவேட்ல சொன்னாலும் கொடுக்க போட்டுருவேன். மாட்டான்டா. ரெக்கார்டு நம்ம கிளிப் யூஸ் பண்ணாதான் ஸ்ட்ரைக் கொடுப்பானுங்க. ரிப் யூஸ் பண்ணா ஸ்ட்ரைக் கொடுப்பானா? அப்ப டக்குனு பே நுட்ஸை பேர் பத்தி சொன்னாலும் யூஸ் பண்ண பேசிட்டு, மாட்டான். பே நுட்ஸை பத்தி பேசிட்டு டக்குனு பெரிய ஆளாயிரலாம். என்ன எதுக்குடா சொல்ற? பேர் யூஸ்னா? பெரிய ஆளாயிரலாம்டா நம்ம பாட்டுக்கும். பார்த்த ஒரு மீம் பார்த்தேன். ஆஹ் ரத்தன் ரத்தனா ரத்னா ரைட்டர், இது ரத்னகுமார் ரத்னகுமார். அது லியோ லியோ ரைட்டர். உள்ள உள்ள சிரிச்சிட்டு இருக்கானான்னு போய் பாடுறா அப்படின்ட்டு ஒரு லோக்கி பேச போட்டு ஒரு மீம் போட்டிருந்தானுங்க, பாண்டி பாய்ஸ்னு ஏதோ ஒரு பேஜ்ல. அதை பாக்குறப்பதான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு இருந்துச்சு. ஆகா டேய், இப்ப வந்து எப்படின்னா படத்துல ரைட்டிங் எல்லாம் பெருசா அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே இல்ல. நடுவில் நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கெல்லாம் அந்த இடத்துல ஏன் நீங்க படம் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறவன் அவனாவது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டு இருப்பானா, அவன் மாதிரி செலிப்ரேட் எல்லாம் பண்ணலான்னு போயிட்டு இருப்பான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அங்க அந்த இடத்துல போயிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பல இடங்கள்ல வந்து எதுக்குடா இது அப்படின்ற கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு நடுவுல. நான் வந்து ஓகே, அதான் படத்துல வந்து உனக்கு ஒரு சோலே இருக்காது. லைக் எதோ நோக்கி போகுதுனே தெரியாது. படம் வந்து ஒரு நமக்கு மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. படம் ஓகே முடிய போகுது, இதுதான் அடுத்த சீன் என்ன நடக்க போகுது, நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. மயான அமைதி. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் டே போனது தம்பி, ஃபர்ஸ்ட் டேல மயான அமைதி, எல்லாம் அமைதியா இருக்கானுங்க. கத்துனதுன்னு பார்த்தனா அந்த ஒரு இன்டர்மிஷன் அப்ப கத்தணும்னு கத்துறானுங்க. ஆனா கத்தணும்னு இன்டர்மிஷனும் ஒன் கத்துனானுங்க. ஆஃப் த லோக்கி பண்ணதுலேயே வர்ஸ்ட் இன்டர்மிஷன் இதுதான். ஆமா, ஏன்னா நான் வந்து என்னன்னா இன்டர்மிஷனுக்கு கத்துறானுங்க, ஏன் கத்துறானுங்க எவனுக்குமே தெரியல. அது கிங் பின்னா எதுக்கு கிங் பின் போட்டிருந்தான்னு தெரியல, எதுக்கு பவர் ஹவுஸ்னா என்னன்னே தெரியல. கோட் ரெட்னா கூட அந்த விஜய் சேதுபதி கொள்றதுக்கு ஒரு இது வச்சிருப்பானுங்க. என்னடா சொல்ல சொன்னான் அவன், கோட் ரெட், அவனே அவனுக்கு வந்து கோட் ரெட்னு சொல்லிப்பான். சோ அது வந்து லைக் நல்லா இருந்துச்சு. என்னன்னா கோட் ரெட்னா இவனை கொள்றதுதான் கோட் ரெட்டே, கடைசியில இதுவே சொல்லிட்டு போயிருப்பான் விஜய் சேதுபதி. சோ அந்த மாதிரி இது நல்லா இருந்துச்சு. இது எதுக்கு அப்புறம் இந்த ஒரு மீம் பார்த்தேன், அதாவது வெள்ளிக்கிழமை மழை வரும் வேலைக்கிழமையே துணி கோடோட அக்செப்டட் அந்த மாதிரி சீரியஸா அப்படிதான் இருந்துச்சு அந்த கோடு வேடே. ஏன்னா எதுக்குடா பவர் ஹவுஸ், எதுக்கு உனக்கு பவர் ஹவுஸ் முதல்ல அப்படின்ற மாதிரிதான் எனக்கு முதல் கேள்வியே வந்துச்சு.
இன்னொன்னு வந்துட்டு இது வந்து ரொம்ப அபியூஸ் பண்றாங்க. மத்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டாலே வந்துட்டு எப்படி நீ அதை சொல்லலாம், ஓரமா வச்சு எப்படி நீ ரிவ்யூ எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தேன் சோசியல் மீடியாஸ்ல. ஏய் எனக்கு என்ன அணிலே, ஏய் அணில் தானே நீ, அணிலே. ஏய் நீ 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 அனில் தானடா, நீ உண்மையை சொல்ற, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கா நல்ல வேலை நான் போன ஷோல இந்த மாதிரி எவனும் வரல. வந்திருந்தானுங்கன்னா நான்லாம் சொல்லிட்டே வரேன் வெளியில. எக்ஸ்பெக்ட்ன்ற வார்த்தையை வாயில இருந்து வரல, நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியும் போகல. இது ஃபுல்லா வந்துட்டு எல்சியூ இருக்குன்னு நான் நம்பி போகல, எதுவுமே பண்ணாம நான் நார்மலா போனேன். டிக்கெட் எனக்கு 1.5 நாளைக்கு முன்னாடி தான் கிடைச்சிச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியும் போகல, நான் பெருசா இதுவும் பண்ணல. ஆனா உண்மையிலேயே படம் வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இவனுக்கு வந்துட்டு ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் நீ வரவே கூடாது அப்படின்றானுங்க. யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணா? யார் உனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னா? முதல்ல யார் எல்சியூக்குள்ள வரும்னு சொன்னா? அப்பெல்லாம் நினைச்சலாம் நான் யாரும் போல. உள்ள வந்தவனுங்க எல்லாருமே வந்துட்டு பாதி பேர் கப்புலெல்லாம் வந்திருந்தானுங்க. அவனுங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர போறானுங்க. ஆனா அவனுங்களே வந்துட்டு பாவம். அவன் பாதி பேர் படத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு செம்மையா கத்திட்டு இருந்தானுங்க. இன்டர்வல் அப்பெல்லாம் வந்துட்டு டேய் டக்கு லைட்டை போடுங்கடா, டேய் வெளில போகணுன்றானுங்க. பாதி பேர் தம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. தேட்டர் வெளில வந்த உடனே வந்துட்டு அந்த அந்த ஸ்கிரீன் வெளில வந்த உடனே தம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. போலீஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்கவே இல்லையே, எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பானுங்கன்னு தெரியல எனக்கு. நான் யோசிக்கிறேன், எதுக்கடா இங்க வந்து தம் அடிக்கிறீங்க, போலீஸ் நம்மளே போய் சொல்லிடலாமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்ல மாட்டேன். நாகார்ஜுனா கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான கேரக்டர். அதாவது இந்த ஆள் வந்துட்டு எல்லாமே அந்த ஆளுக்கு தெரியும். எவன் எவன் இது எவன்லாம் வந்துட்டு அண்டர் கவர்ல இருக்கான், அதெல்லாம் வந்து இந்த ஆளுக்கு எப்படியோ கிடைச்சிரும். ஏதாவது சோர்ஸ் மூலியமா வந்துட்டு அவர் வந்து அதை பெட்ரே பண்ணிடுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த ஆளுக்கு வந்து எவன் வந்து அவங்க அப்பாவை கொன்னான்னு தெரியாம எதிர்த்தாப்புல இருந்துகிட்டே வந்துட்டு தம்பி அந்த மாதிரிலாம் இருந்தது வந்துட்டு ரொம்ப ஒரு டம்பஸ் கேரக்டர் காமிச்சிருந்தானுங்க. எதுக்கு ஓ யார் யா நீ, எதுக்கியா இருக்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கடைசியில. இதுல இன்னொன்னு சொன்னா அதுதான்டா இவங்க என்ன பண்ணானா, இப்போ மத்த ஆக்டர்ஸ் கூட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து போடணும். இப்ப நீ ஜெயிலர்ல என்னதான் நம்ம கேமியோ போட்டு அடிச்சிட்டு இருந்தாலும் அந்த அந்த கேரக்டர் நம்ம கம்மி பண்ணிட மாட்டோம். மோகனாலுக்கு ஒரு கிஃப்ட் காமிச்சிருப்பாங்க, சிவராஜ் முக்காக்கு ஒரு கிஃப்ட் காமிச்சிருப்பாங்க, ஜாக்கி ஷாரஃபா மட்டும் ஜேசிபி தூக்க விட்டுருப்பாங்க, அவர் வந்து அடிச்சிருப்பாங்க அவரை விட்டு. ஆனா இதுல வந்து கேமியோன்னு கூட்டிட்டு வந்து அவங்களை டீக்ரேட் தான் பண்ணிருப்பாங்க. நாகார்ஜுனாக்கு ஒரு நல்ல கேரக்டர், அந்த ரெஸ்பெக்ட்னு நம்ம இழந்துட்டோம். அதே மாதிரி உப்பந்திராக்குன்ற ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது நான் கீழே வந்துச்சுன்னு சொல்ல, அப்படியேதான் இருக்கு. பெருசா இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸும் ஆகல. ஆனா நாகார்ஜுனாக்கு டிக்ரீஸ் இருக்கு, அமீர் கானுக்கு எல்லாம் சரியான டிக்ரீஸ். அவர்லாம் வந்து எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஓகே நம்ம நம்ம இந்தியன் சினிமால இப்ப கமல்ஹாசன் அப்படின்னு ஒருத்தர் எடுத்து பேசுறோம்ல, நம்ம இந்த கார்டு இருக்குடா அப்படின்னு பேசுவோம் பத்தியா, அந்த மாதிரி அமீர் கான் ஒரு கார்டு நம்ம எடுத்து பேசலாம். இந்த மாதிரி எங்கிட்ட ஃபைனஸ்ட் ஆக்டர் இருக்காரு, சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி அவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கடுப்பா இருக்கு. என்னயா உன்னை வச்சு சண்டை போலான்னு பார்த்தா நீயே எப்படி இருக்கியே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதானா எனக்கு என்னன்னா, ஒரு மாதிரி அமீர் கான் வந்துட்டு சொல்லிட்டு போனான் அந்த இடத்துல. யாருக்கிட்ட நாகார்ஜுனா வந்து சொல்லியிருப்பான், எனக்கு அடுத்து ஒருத்தன் வருவான்டா அப்படின்னு. ஆனா எனக்கு அங்கேயே வந்துட்டு எப்படின்னா மோசலிப்பாதான் இருந்துச்சு. டேய் என்னடா எல்லா படத்துலயும் உனக்கு மேல ஒருத்தர் இருப்பான், அதுக்கு மேல இன்னொருத்தர் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான்டா சொல்ல போறீங்கன்னு பார்த்தா, அவன் என்னடா 3 பேரும் ஒரு 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 இதுல வந்துட்டு நான் கூட ஏதோ பீடி ஓசிக்குவேன், பத்த வச்சிட்டு இருப்பேன். ஏதோ சரி பீடி பத்த வச்சுட்டு இருக்கானுங்க சொல்லிட்டு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அனில், எனக்குள்ள வால் போட்டுறா பின்னாடி வர மாதிரி. என்னன்னா இங்கிட்டு ஒரு ஒரு இது பார்த்தேன், என்னன்னா இவ்வளவு பேரு இவ்வளவு மல்டி ஸ்டார் அது இதுன்னு வச்சு போட்டிருக்கானுங்க. லியோவிலலாம் ஒரே ஒரு போஸ்டர் தான். இங்கிட்டு வந்து ஒரு ஹைனா, இங்கிட்டு வந்து விஜய்னா. விஜய்னா மட்டும்தான் இங்கிட்ட ஒரு ஆளு. எனக்கு எனக்கு வந்துட்டு எப்படின்னா, தலைவா வாத்தலைவா நீ நீ அந்த ஒரே ஒரு போஸ்டர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த ஒரு இது விட்டானுங்க பாரு, டீசரா. அந்த டீசருக்குலாம் வண்டி வண்டியா வருது. இங்கிட்டு விஜய் வந்து அந்த ஸ்குவாட் எடுத்துட்டு இப்படி நிக்கிறாப்புல. ப்ரோ அதாவது அந்த ஒரு இதுக்கே வந்துட்டு ஏதோ சொல்றானுங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு அந்த அந்த இப்ப சொன்னா கூட எனக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சிலிர்க்குது. இதுவும் கூலியோட டைட்டில் நல்லா தான் இருக்கும். அது கண்ணு மட்டும் முதல்ல வெளில வரும். கூலியோட இதுவும் நல்லா இருந்துச்சு. படம் தான் பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஐயாம் த டேஞ்சர் சூப்பரா இருந்துச்சு. நான் அது மாதிரி ஐயாம் த டேஞ்சர் கேட்கல, நாகார்ஜுன ஐயாம் த டேஞ்சர் போட்டு அந்த ஒரு இதுல நல்லா இருந்துச்சு. பரவாயில்லடா நீ நல்லா தான்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா படத்துல பாட்டா சூப்பரா இருந்தாலும் சில இடங்கள்ல பிஜிஎம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரிதான் இருந்தது. ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, ம் போட்டே திருப்பி திருப்பி அரங்க மதுர விசில் பறக்கவே அப்படின்னு அதவே அதையே திருப்பி திருப்பி ஃபர்ஸ்ட்ல போட்ட இருந்து மாதிரி லாஸ்ட் இருந்தது. வரைக்கும் போட்ட மாதிரி இருந்துச்சு. நடுவுல ஒரு சில இடம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் லோக்கினா சூப்பர்னா. என்னன்னா நீ எடுத்ததுலயே வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு அதுதான். சந்தோஷம் அதாவது தான். அனில் எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, படம் மிட்டு தான், மிட்டு கூட சொல்ல மாட்டேன், படம் பிலோ ஆவரேஜ்.
ஒத்துக்கோங்க. இதவே இந்த படத்தை முட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி படம் தான் வரும், பெரிய படம் வராது. அதாவது இந்த படத்தை நல்லவன் சூப்பர் படம் சொல்றோம்னா ஒன்னே ஒண்ணுதான், அம்மா நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, அந்த ஒப்பீனியன் எடுத்து சூப்பர் வைக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியாது.